நமஸ்காரம். அடியேன் ரவி கோவிந்த். ஒரு ஆசிரமம் அமைச்சு சன்னியாச சாதுக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே குட்டியில இருந்து ஒரு பூனையும் வளர்ந்துகிட்டு இருந்தது. அந்த ஆசிரமத்துல அடிக்கடி ஹோமங்கள் செய்வது வழக்கம். அந்த ஹோமத்துக்காக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த திரவியங்கள் எல்லாம் இந்த பூனை போய் உருட்டி சேதப்படுத்திடும். அதனால அந்த ஆசிரமத்தினுடைய குருவா இருக்கக்கூடியவர் தன்னுடைய சீடர் கிட்ட சொல்லி அந்த பூனையை பிடிச்சி கட்டி போட சொல்லிடுவார். ஹோமங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூனையை விடுவிச்சிருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு முறை ஹோமங்கள் நடக்கும் போதும் அந்த பூனையை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூனையை விடுவிச்சிருவாங்க. ஒரு நாள் அந்த குரு வயது முதிர்ந்து இறந்து போயிடுறார். அவருக்கு அடுத்து வந்த சீடர் அந்த பொறுப்பை ஏற்று அந்த ஹோமங்கள்லாம் நடத்திட்டு இருக்கார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சீடர் கிட்ட சொல்லி அந்த பூனையை பிடிச்சி கட்டி போட சொல்லிட்டு ஹோமங்கள் செய்வார். ஹோமங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூனையை விடுவிச்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல அந்த குருவும் இறந்து போயிடுறார். அவருக்கு அடுத்தபடியா இருந்த சீடர் குருவா மாறுறார். இதே காலகட்டத்துல அந்த பூனையும் இறந்து போச்சு. நம்முடைய குருநாதர் ஹோமம் செய்யக்கூடிய சம்பிரதாயத்துல முதல்ல பூனையை பிடிச்சி கட்டி போடுவார். இப்ப பூனை இறந்து போச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சார். தன்னுடைய சீடனை கூப்பிட்டு கிராமத்துக்கு போய் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வர சொல்லி அந்த பூனையை கட்டி போட்டுட்டு ஹோமம் செஞ்சார். இப்படி ஒவ்வொரு ஹோமம் செய்யும் போதும் ஏதாவது ஒரு பூனையை கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு ஹோமம் செய்வாங்க. ஹோமம் செய்யும் போது இந்த பூனையை பிடிச்சி கட்டி போடுறது எதுக்காக அப்படின்னு அடுத்து வரக்கூடிய சீடர்களுக்கு தெரியாமலேயே இந்த பூனையை பிடிச்சி கட்டி போட்டுட்டு ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படித்தான் மனிதர்கள் சில பேர் இந்த சம்பிரதாயத்தை எதுக்காக செய்யறோம் அப்படின்னு தெரியாமலேயே அந்த சம்பிரதாயத்தை செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நகைச்சுவையாக இந்த கதையை சொல்லுவார். எனக்கு கூட ஒரு விஷயம் தோணும். மனிதர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவருடைய சவ ஊர்வலத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த சவத்தின் மேல போட்ட மாலையே ரோடெல்லாம் பிச்சு வீசி, சில நேரங்கள்ல பெரிய மாலைகளையே அப்படியே ரோட்ல போட்டு, சில நேரங்கள்ல மது போதையில அந்த வழியே போகக்கூடிய மற்றவர்கள் மேலேயும் அந்த மாலையை தூக்கி போட்டு, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இப்ப நம்மால பார்க்க முடியும். சவம் செல்லும் போது இந்த பூவை எதற்காக போடுகிறார்கள்? ஒரு வயது முதிர்ந்தவராக, ஞானியாக, தர்மசீலராக, பரம சாதுவாக ஒருவர் வாழ்ந்திருந்தார். அவர் இறந்த போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் உதிரி பூக்களை கூடையில் வைத்துக் கொண்டு அந்த பிரேதம் செல்வதற்கு முன்பாக 4 பூக்களாக போட்டுக்கொண்டு சென்றிருந்த இந்த நிகழ்வை பின்னே வரக்கூடியவர்கள் பிணம் சென்றால் அதற்கு பின்னே பூக்களை இறைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த பிணத்தின் மீது போட்ட மாலையே எடுத்து ரோடெல்லாம் பூ குப்பையாக்கி அந்த வழியாக வாகனத்தில் வரக்கூடியவர்கள் வழிக்கு விழுந்து அந்த பிரேதத்திற்கு துணையாக போகும்படியான நிகழ்வுகளை எல்லாம் இப்போது இருக்கக்கூடியவர்கள் செய்வதை நான் பார்க்க முடியும். இந்த பிரேதத்தை ஊர்வலமாக எடுத்து செல்லும் போது இந்த பூவை எதற்காக போடுகின்றோம் என்று நம் முன்னோர்களை கேட்டு அல்லது அந்த சம்பிரதாயத்தை முழுமையாக தெரிந்தவர்களிடம் கேட்டு செய்யாமல் அவரவர்கள் விருப்பப்படி பூக்களை வாரி வீதியில் இறைக்கும் பொழுது அரசாங்கம் வந்து தலையிட்டு பூக்களை இனி வீதியில் போடக்கூடாது என்று சட்டம் ஏற்றுகின்ற அளவிற்கு இந்த நிகழ்வை கொண்டு போகாமல் இதனுடைய உண்மையான விஷயத்தை தெரிந்து கொண்டு மென்மையாக நடந்து கொண்டால் எல்லோருக்கும் நலம் பயக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் செய்வார்களா? ஏக்கத்தோடு நான்